சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு, இது கேட்குறது தான் என் வேலை. உடனே நாங்கள் போய் மேடம் சூர்யா அபவுட் யூ ஆஸ்க் எனக்கு பாதி இங்கிலீஷ் தான் தெரியும் சொல்லி முடிச்சாங்க. அவங்க எஸ் தேங்க்யூ அப்படின்வாங்க. மறுபடியும் போகும்போது என்னை பற்றி சொல்லுங்கன்னு நான் கேட்டு வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் 2 பேருக்கும். இவங்களோட தூதுக்கு போயிட்டு வந்து வேலையை ஆரம்பித்தோம். வேறு அதை விட பெருசாக ஒன்றும் சாதிக்கிறதுக்கு இல்லை. அப்படி காதலை வளர்த்து ஒரு படம் அது. அந்த படம் மட்டும் இல்லை, அமர்கலத்தில் அப்படி தான் ஷாலினி அஜித்தை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது, நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அஜித்துக்கு. அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, நான் ஃபேமிலிக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், புரியுதா? ஏன்னா சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மானிட்டரில். என்ன அவன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான், வாங்க அவன் கூப்பிட்டாரு. என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன். என்ன அட்வைஸ்? இல்லை இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி. பாவி ஷாலினி லவ் பண்ணுறாங்க, அடுத்த மாதம் கல்யாணம், உனக்கு படம் வேணுமா வேணாமா இதோட போயிடு மிரட்டினார். அதோட வாய முன்னோம் தான், நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம். அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து பண்ணார் டைரக்டர். அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட். அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு. ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர் கிரியேட்டே பண்ண முடியும். நேசமணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார். அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில். அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார், சூர்யா பண்ணார் விஜய் பண்ணார் ஓகே, ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் கண்ணா செலக்ட் பண்ணிப்பாங்க அதுதான் கரெக்டுன்னாரு. ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார். இஸ் எ டைரக்டர் ஆக்டர் ரைட்டர். அதனால் நானும் டைரக்டர் ஆக்டர்னால அது ரொம்ப அவர் பிடிச்சி போச்சு. அதனால் அவர் சொன்னார் நீ கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணிங்கன்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பாதிச்சு. இப்போ பாருங்கள் 23 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் வருந்தாலும் சொன்னாங்க நான் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தேன். இப்போ தான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் வெளியில் லீக் ஆகுது. ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா ஏன்னா நம்மளை பார்க்கும்போது அப்படி பெருசாக பார்க்குறாங்க. இவர் என்ன இப்படியா இருக்கிறாரு, இன்னும் அவர் வயசாக மாட்டேங்குது கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க. நான் இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க, சார் வயசாகிடுச்சுல்ல இன்னும் என்ன இந்த மாதிரி சட்டையை போட இல்லைம்மா ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு. அதனால் நல்ல ஒரு படம் திரைப்படம் என்றைக்குமே இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள் சினிமாவுக்கு வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னன்னு. காதலுக்கு நேரமில்லை, ஊட்டி வர ஒருவன்னு சொல்லுவோம். அந்த 2 படமும் இப்பவும் பார்த்தாலும் எவ்வளோ வேணால் சிரிக்கலாம்.